மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடுகளுடன் வந்த இஸ்லாமியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன்குமார் இணைகிறார். மதன்குமார், இஸ்லாமியர்கள் ஆடுகளோடு சென்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் பாதுஷா தர்காவில் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதித்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தற்போது பார்த்தோம் என்றால் இஸ்லாமியர்கள் தடையை மீறி மலை மேல் உள்ள தர்காவுக்கு செல்ல முயன்றதால் காவல்துறையினருக்கும் இஸ்லாமியர்களும் லேசான தள்ளுமுறை ஏற்பட்டுள்ளது. அந்த பரபரப்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்மநாபன், மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலுக்கு கடந்த மாதம் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஆட்டுக்குடாயுடன் கந்தூரி வழிபாடு நடத்துவதற்காக வந்திருந்தார். அப்போது காவல்துறையினர் மலை மீது ஆடுகோழி வெளியே வெட்டக்கூடாது தடுத்து நிறுத்தியதால் திருப்பரங்குன்றம் பள்ளிவாசலுக்கு சென்ற ஜமாத்தாருக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக அதற்கு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று காலை மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலில் கோழி ஆடு பலியிட்டு சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக சமபந்தி விருந்து நடைபெறுவதாக வந்து தகவலையொட்டி திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல கோட்டை தெருப்பாதை அடைக்கப்பட்டது. காவல்துறை அடைக்கப்பட்டது. மேலும் மலை மீது செலவுக்கு மட்டும் அனுமதி என்று உணவுப் பொருட்கள் எடுத்து சொல்லக்கூடாது எனவும் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பள்ளிவாசல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் மலை மீது உணவுப் பொருட்களை மட்டுமே எடுத்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் என்று ஜமாத்தார்கள் கோரிக்கை விட்டதற்கு அடுத்து மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி சொல்வதாகவும் அதே பள்ளிவாசலுக்கு பெருமை மட்டும் செல்லுமாறு காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். காவல்துறை தடையை மீறி மலைக்கு மேல் செல்ல முயன்று வரும் இஸ்லாமியர்கள் மற்றும் ஜமாத்திற்குடன் கண்டன கோஷங்களை வைத்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் மலைக்கு செல்ல அனுமதி வேண்டும் எனவும் மலை மீது சமபந்தி விருந்து நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என காவல்துறையிடம் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஆட்டுக்கிடாயுடன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தை தோல்வியில் தழுவுவது ஆட்டுக்கிடாய் மலையேறும் என்றவர்கள் காவல்துறை வாக்குவாதம் ஏற்பட்டால் லேசான தள்ளுமுறையானது ஏற்பட்டு வருகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்.